கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளுக்காக கர்த்தருடைய ஊழியக்காரன் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். அவன் நல்லவர். ஜீவ வார்த்தை நிச்சயமாய் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். எங்களுக்காக செபியுங்கள். இந்த ஜீவ வார்த்தை அநேகர் பார்க்கும்படிக்கு அறியும்படிக்கு உதவி செய்யுங்கள். அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இந்த நாளில் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். உங்களுக்கு அற்புதத்தை ஆண்டவர் காண பண்ணுவார். நீங்கள் போகும் இடமெல்லாம் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். அதிசயத்தை பார்ப்பீர்கள். இந்த நாளின் ஜீவார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 27:13. நானோ ஜீவனுள்ள தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். அப்படின்னா கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்கிற ஒரு விசுவாசம், கர்த்தரிடத்தில் எனக்கு நன்மை வரும் என்ற ஒரு விசுவாசம். பார்த்தீங்களா, அழகா இருக்குல்ல? சங்கீதக்காரர் சொல்ற வார்த்தை தானே. கர்த்தரிடத்தில் நன்மை எனக்கு வரும், நான் விசுவாசியமாக இருந்திருந்தேன்னா கெட்டு போயிருப்பேன். அப்படின்னு என் வாழ்க்கையில் நடந்திருக்காது. இப்போ தேவனிடத்தில் நன்மை வரும் என்று விசுவாசிப்பது சாதாரண காரியம் அல்ல. வாயில பேசலாம், இருதயத்தில் விசுவாசிப்பது கடினம். ஏன் கடினம்னா, விசுவாசம் வரணும்னா ஆண்டுடைய அன்பை ருசிக்கணும், கர்த்தருடைய வார்த்தையை நல்லா கேட்கணும், தேவனுடைய கிரியை நம்ம பார்க்கணும், உணரணும். நம்ம வாழ்க்கையில் சில மிராக்கிள்ஸ், அற்புதங்களை நம்ம அனுபவிக்கணும். அதனால் வெறும் பணத்தில் பொருள் உள்ள மிராக்கிள்ஸ் அல்ல. நிறைய பேர் அப்படி நினைக்கிறாங்க. நம்ம ஆரோக்கியத்தை பெற்றிருக்கணும், அவர்கிட்ட ரட்சிப்பை பெற்றிருக்கணும், சமாதானத்தை பெற்றிருக்கணும், சில அடையாளங்கள் நம்ம வாழ்க்கையில் நடந்திருக்கணும், அல்லது நம்ம பார்க்குற சிலருக்கு நடந்திருக்கணும். அப்போ நமக்குள்ள விசுவாசம் வரும். கணவர் திருமண வீட்டில் ஏசப்பா தண்ணியை திராட்சரசமாக மாற்றின உடனே சீசல் விசுவாசம் வந்துட்டு இல்லை ஏசப்பா மேலே, இவரால் எல்லாம் செய்ய முடியும். அதான் அந்த எண்ணம் தான் அவங்களுக்கு வந்துச்சு. நம்ம சேர்ந்து இருக்கிற இடம் நல்ல இடம், நம்மளை அழைச்ச ஒரு பெரியவர், இவர் கூட இருந்த எல்லாமே சாதிக்க முடியும், அவர் நல்லா சாதிப்பாருங்கிறத எண்ணம் வந்துச்சு இல்லை அவங்களுக்கு. அதான் விசுவாசம். உங்கள் வாழ்க்கையிலையும் நான் நன்மையை காண்பேன், கர்த்தருடைய நன்மையை காண்பேன்னு விசுவாசிங்க. இந்த ஃபெய்த் இல்லைன்னு அந்த விசுவாசம் எப்படி நன்மை வரும்? எப்படி வருங்க? தன் விசுவாசம் தன்னை ரசிக்கணும்னு சொல்லுவாங்க. விசுவாசத்தை தானே மகிமையை காண முடியும். நீதிமானே விசுவாசத்தில் நல்ல பிழைப்பான்னு பைபிள் சொல்லுது. ஆனால் கர்த்தர் நன்மை வரும்னு விசுவாசித்து வாழ்ந்து நன்மையை பெற்றுக்கொள்கிறவங்களை பார்க்கணும் பொறாமல் இருக்குல்ல. இப்போ பிரச்சனை என்ன யோசித்து பாருங்களா? பிரச்சனை என்னது? நம்ம விசுவாச குறைவு தானே. ஒரு தகப்பனுடைய அபிவிசுவாசம் தானே ஒரு வாலிபனுடைய பிசாசிலிருந்து விடுதலை அடைய முடியாமல் இருந்துச்சுன்னு பைபிளில் மார்க் 9 இருக்குது. அதனால் இன்றைக்கி விசுவாசிங்க. எவ்வளோ நன்மை உங்களுக்கு தேவைப்படலாம். எனக்கு கர்த்தரிடத்து நன்மை எனக்கு வரும், அவருடைய நன்மையை நான் பார்ப்பேன், அனுபவிப்பேங்கிறத விசுவாசிக்க ஆரம்பிங்க. அற்புதத்தை காண்பீங்க. ஜெபம் பண்ணுவோமா? ஜெபிக்கலாம். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்துக்காக ஸ்தோத்திரம். நீ நல்லவராக இருக்கிறீர், அதற்காக நன்றி. நீர் பேசின வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தரிடத்தில் எனக்கு நன்மை வரும், அந்த நன்மையை காண்பேங்கிற விசுவாசம், அதை நீர் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து வழி நடத்துங்க. பெரிய காரியங்களை காண செய்யுங்க. இந்த பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். திருமண நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். அந்த குடும்பங்கள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். குறிப்பாக இந்த நாளில் துக்கத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த துக்கத்தை மாற்றி சந்தோஷத்தை கொடுத்துடுறோம். நீர் அப்படி செய்கிறீர். நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.